இறந்து போயிருக்கக்கூடிய நடிகர் ராஜேஷ் அவர்கள் அவரோட பர்சனல் ரூம்ல இருந்து அந்த பரண் மேல வச்சிருந்த பொருட்களை பார்த்து இப்போ குடும்ப சேர்ந்தவங்க மிகப்பெரிய அதிர்ச்சியில மூழ்கியிருக்காங்க. அதோட விவரத்தை இந்த இதில் பார்க்க போறோம். தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் எல்லா கதாபாத்திரங்களும் நடிச்சு ஒரு பிரபலமான நடிகராக கொடிகட்டி பறந்தவர் தான் நடிகர் ராஜேஷ். ஆரம்பத்தில் பள்ளியில ஆசிரியரா ஒர்க் பண்ண இவருக்கு நடிப்பு மேல ஆர்வம் வந்து சினிமா பக்கம் வந்திருக்காரு. சின்ன சின்ன கதாபாத்திரம் நடிச்சு அப்புறம் ஹீரோ கதாபாத்திரம், குணச்சித்திர கதாபாத்திரம், ஹீரோவோட அப்பான்னு சொல்லி எல்லா கதாபாத்திரங்களையும் கனக்கச்சிதமா நடிக்கக்கூடியவர். நடிப்பை விட்டதுக்கு அப்புறமா யூடியூப்ல மருத்துவம் சார்ந்த வீடியோஸ் போடுறது, ஜோதிடம், ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டு ஆராய்ச்சி பண்றது, புக்ஸ் எழுதுன்னு சொல்லி தன்னை எப்பவுமே பிஸியா வச்சிருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ராஜேஷ் இப்ப கடந்த வாரம் இறந்து போயிட்டாரு அப்படின்னு செய்தியை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அந்த அதிர்ச்சியிலிருந்து இப்போ வரைக்கும் யாருமே மீண்டு வர முடியல. அதே மாதிரி ராஜேஷ் அவர்கள் பழச என்னைக்குமே மறக்காதவர். சின்ன சின்ன மெமரிஸா இருந்தாலும் அதை சேகரித்து வைக்கக்கூடியதுல ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சில விஷயத்தை தான் அவரோட ரூம்ல இருந்து அந்த பரண் மேல அவர் சேகரித்து வச்சிருந்திருக்காரு. குறிப்பா இப்ப அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரு பயன்படுத்த அந்த அறைய அவரோட மகனும் மகளும் சேர்ந்து சுத்தப்படுத்தும் போது அவரு அந்த பர்சனல் ரூம்ல அந்த பரண் மேல வச்சிருந்த ஒரு பேக் ஒன்று எடுத்து பார்த்திருக்காங்க. அந்த பேகை ஓபன் பண்ணி பார்த்தா பல வருஷங்களுக்கு முன்னாடி வாங்கியிருந்த எக்கச்சக்கமான அவார்டு எல்லாத்தையுமே அதுல வச்சிருந்திருக்காரு. அந்த அவார்டு எல்லாமே, விருதுகள் எல்லாமே எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு 50-60 வருஷம் முன்னாடி வாங்கின அவார்டு. அது எல்லாத்தையும் புதுப்பிக்கவும் முடியல, வீட்டோட ஷோகேஸையும் வைக்க முடியல. இருந்தாலும் தன்னோட படங்களுக்கு, அதாவது ஆரம்ப காலகட்டத்துல இவர் நடிக்க ஆரம்பிச்சப்ப எக்கச்சக்கமான விருதுகள் வாங்கினாரு. அது எல்லாத்தையும் ஒரு பேக்ல போட்டு இது எப்பவுமே நம்ம கூட இருக்கணும், நம்ம இறக்க போற வரைக்கும் நம்ம கூடயே இருக்கணும் அப்படிங்கிற உறுதியா இருந்திருக்காரு. அந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு பேக்ல போட்டு ஷோகேஸ்ல வைக்க முடியாத பொருட்கள் எல்லாத்தையும் தான் அந்த பரண் மேல போட்டு வச்சிருக்காரு. இப்போ அவர் ரூமை கிளீன் பண்ணும்போது தான் அந்த பேக்ல அந்த பொருட்களை பிரிச்சு பார்த்துட்டு தான் அப்பா எந்த அளவுக்கு பழச மறக்காம பழைய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அப்படிங்கிறத மகனும் மகளும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ராஜேஷ் அவர்களுக்கு அவர் இறக்கும்போது வயசு 75. 40 வயசா இருக்கும்போதே தனக்குத்தானே கல்லறை கட்டின ஒரே நடிகர் அப்படிங்கிற பெருமை ராஜேஷ் அவர்கள் தான் சேரும். இதை பெருமை அப்படிங்கிற சொல்றதை தாண்டி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அவர் முன்கூட்டியே கணிச்சிருக்காரு. எந்த ஒரு மனுஷன் 75 வயசை தாண்டானோ அவன் எல்லா விஷயத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டான். இதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில அவன் அனுபவிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதையும் மீறி அவன் உயிரோட இருந்தானா அவன் மற்றவர்களுக்கு பாரமா தான் இருப்பான், சுமையா தான் இருப்பான் அப்படிங்கிற பல இடங்களை அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது கார்ல் மார்க்ஸ் அவரோட கல்லறையை பார்த்துட்டு வந்து அதே மாதிரி ஒரு கல்லறையை தனக்கு தானே உருவாக்கணும் அப்படிங்கிற உறுதியா இருந்திருக்காரு. தான் அப்பா அம்மாவோட கல்லறைக்கு பக்கத்துல தான் தான் மனைவியோட கல்லறையும் இருந்திருக்கு. இப்ப அதுக்கு கீழே தான் தன்னோட கல்லறையை அவர் செஞ்சிருக்காரு. தன்னோட கல்லறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல அவர் பார்த்து பார்த்து வடிவமைச்சிருக்காரு. பைபிள்ல சொல்லப்போனா இவர் பிறப்பில் ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிறதால பைபிள்ல இருந்து என்ன வசனம் அந்த கல்லறை மீது பொறிக்கப்படணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு அவர் எழுதி வச்சு தான் போயிருக்காராம். அவர் ஆசைப்பட்ட மாதிரியே கார்ல் மார்க்ஸ் வடிவத்தில் உருவாயிருக்கக்கூடிய அந்த ஒரு கல்லறையில அவர் எழுதி வச்சுட்டு போயிருக்கக்கூடிய அந்த ஒரு வசனத்தை தான் இப்ப அந்த கல்லறை மீது பொறிக்க போறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவரு பழைய பொருட்கள் எதையுமே தூக்கி போடாம அதை சேகரித்து வைக்கிறது, ஆரம்ப காலகட்டத்தில் அவர் வாங்கின விருதுகள் எல்லாத்தையும் சேகரித்து வச்சிருக்கிறது, இது எல்லாமே இப்போ வரைக்கும் ஒரு பொக்கிஷமாக தான் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க பாதுகாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.